வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு வீட்லேயே சிம்பிளாக நான் எப்படி கம்போஸ் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய பக்கெட் எடுத்துக்கிட்டு அதை சுற்றிலும் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு அதுக்கு கீழே வந்துட்டு தேங்காய் நாரை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். ஏன்னா இது ஈரப்பசை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும் அப்படின்றதுக்காக. அதுக்கு மேலே நான் வாழைத்தண்டு இன்றைக்கி பண்ணினேன். ஸோ அதனுடைய தோல்களை எடுக்கும்போது அது சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக மக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் காஞ்ச பூக்கள், சாமிக்கு வச்சிருந்த பூக்கள்லாம் காஞ்சிடுச்சு. ஸோ அதையும் அதில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். பாருங்கள், 1 வீக் ஆகிடுச்சு. இது ஆல்ரெடி கொஞ்சம் மக்கி இருக்குது. இப்போ இதோட காஞ்ச இலைகள்லாம் இருக்குது. ஸோ அதையும் சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் வெள்ளை கரைசலை ஊற்றி திரும்பவும் இதை டைட்டாக மூடி வைக்கிறேன். இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இன்கேஸ் வந்துட்டு ட்ரையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளை கரைசலோ இல்லை வந்துட்டு தண்ணியோ ஆட் பண்ணி திருப்பி டைட்டாக மூடி வச்சுடுங்க. பாருங்கள், இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் கம்போஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதான் பேப்பரில் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ இதோட மண்ணையும் சேர்த்து செடிகளை வைக்க போகிறேன். அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் வேஸ்ட்டுகளெல்லாம் சேர்த்து வச்சு இந்த மாதிரி அழகான ஒரு கம்போஸ்ட்டை நாமளே ரெடி பண்ணலாம்.